என்ன ஒரு பெரிய என்னையும் பரதநாட்டியம் ஆட வச்சாரு. மெயினா இங்க வந்து இவர்தான் பெரிய நன்றி ஒரு கைத்தட்டி கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் கேட்டு வரேன். பின்னாடி இருந்து நான் வந்து நீங்க என்ஜாய் பண்ணலாம் பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இதுக்கு முன்னாடி இந்த படத்தை ராமநாத் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல வந்து ஸ்கிரீன் பண்ணாங்க. அப்போ ராம் ஃபிலிம் பை ராம் எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணாங்க. பறந்து போ படம் சூப்பரா இருந்துச்சு. செம்ம என்ஜாய்மெண்ட், ஃபுல் என்டர்டைன்மெண்ட், செம்மையா ஜாலியா என்ஜாய் பண்ணி ரொம்ப ஃபீல் அவுட்டா சூப்பரா பார்த்ததுனால சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். செம்ம ஃபன்னா இருக்கும். ஆனா அந்த ஃபன்னா கொஞ்சம் டிஃபரன்சியேஷனான ஃபன்னா இருக்கும். அதெல்லாம் நல்லா இருந்தது. படம் முழுக்குமே எங்கேயுமே எனக்கு போர் அடிச்ச மாதிரியே தெரியல. ஏன்னா போர் அடிக்கிறதுக்குள்ளே அந்த பையன் சும்மா இல்லாம பயங்கரமா பண்ணிட்டு இருந்தான். அப்படியே ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்தது. ஒரு என்ஜாய் பண்ணிட்டு வந்த மாதிரி இருந்தது. ஆக்சுவலி எவ்வளவுதான் வேலை எல்லாமே இருந்தாலுமே நான் ஒரு டைம் ஃபேமிலிக்கு ஸ்பெண்ட் பண்ணணும். கண்டிப்பா வெளில போகணும் ஃபேமிலியோட. சில விஷயங்கள்லாம் இருக்கலாம் நம்மளாம் மிஸ் பண்ணிருப்போம்ல, அந்த மாதிரி. ஆக்சுவலி அவர் சொன்ன அந்த உதாரணம் எனக்கு கடைசியா கிளைமேக்ஸ்ல சொன்ன உதாரணம் நல்லா இருந்தது. ஆதி காலமா இருந்தாலும் அப்பா கிட்ட கோச்சிட்டு மலையேற பையன் ஆக்சுவலி திருவிளையாடல். ஆக்சுவலி வந்து உங்களுக்கே தெரியும், முருகர் வந்து அப்பா கிட்ட கோச்சிட்டு மலையேறின அந்த கதையா இருக்கட்டும். இப்போ வரைக்கும் இருக்க எல்லா குழந்தையுமே மலையேறுவாங்க அப்படின்னு சொன்ன இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ உள்ள 2K பசங்களோட லைஃப் ஸ்டைல் இருக்கும்ல, அதெல்லாம் காமிச்ச மாதிரி இருந்தது. செமையா இருந்துச்சு உண்மையிலே. பறந்து செம்ம ஃபீல். அதுவும் இல்லாம எனக்கு என்ன, நம்ம ரைட்ஸ் படிப்போம்ல அந்த மாதிரி இருந்தது பாட்டுலாம். என்னடா அது அப்படின்னா டாடி டாடி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வரும்ல, அந்த மாதிரி ஃபுல் படம் முழுக்கவே உங்களுக்கு ரைட்ஸ் போயிட்டே இருக்கும். ஆக்சுவலி பாட்டுன்னு கூட வரல, எனக்கு ரைட்ஸ் தான் வந்தது. ஆனா டிஃப்ரெண்டா இருந்தது. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அவரோட டான்ஸ், ஹீரோட டான்ஸ் தான் மெயின். அதையும் பார்க்க வச்சிட்டாருன்னே சொல்லலாம். அந்த டான்ஸையுமே பார்க்க வச்சிட்டாரு. டான்ஸுங்கிறதெல்லாம் தாண்டி அவர் ஓடுற ஸ்டைலா இருக்கட்டும், அவர் பேசுற விதங்களா இருக்கட்டும், எல்லாமே சூப்பரா இருந்தது. செமையா இருந்துச்சு. செம ஃபீல் விட்டா இருந்தது. செமையா என்ஜாய் பண்ணோம். சூப்பரா இருக்கு. மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட லைஃபை காமிக்கிறான். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஒரு லெசன், எல்லாருக்குமே ஒரு லெசன். இந்த காலத்து பசங்களுக்குலாம் ஒரு லெசன். படம் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமா இந்த மாதிரி படம் நான் வந்து இந்த டைம்ல பார்த்துட்டு வந்து நல்லா இருந்துச்சு. ஒரு நேற்று எனக்கு நாளே நல்லா இல்லை, ஆனா இன்னைக்கு நல்லா போன மாதிரி ஒரு நாள். ஸோ ராம் வந்து இந்த மாதிரி ஒரு மாதிரி கோபம் கலந்த ஒரு சினிமாவை காட்டுற இதுல இருந்து எனக்கு அந்த படங்களும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் அந்த மாதிரி அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ட்ரெய்லர் பார்த்துட்டு எனக்கு ஒரு மாதிரி நல்லா ஜாலியா இருக்கும் அப்படின்னு நினைச்சு வந்தேன். ஆனா இது எக்ஸ்ட்ராடினரி ஃபிலிமா இருந்துச்சு. நான் கடைசியா பார்த்த ராம் படங்கள் அது ஓரளவுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி. அதுவும் இதுவும் லைக் கம்பேரே பண்ண முடியாது, அந்த மாதிரி இருந்துச்சு படங்கள். சிவா இதுல நல்லா நடிச்சிருந்தாரு. எனக்கு செம்ம எல்லா ஜோக்கும் வந்து நல்லா ஒர்க் ஆயிடுச்சு. நல்லா சிரிச்சு பார்த்தேன். இதுல வந்து கருத்துனா, நீங்க வந்து அப்பா அம்மா வந்து தன்னோட பசங்களை வந்து விட்டுறக்கூடாது. லைக் வந்து தனியா நீங்க வந்து என்னதான் வேலைன்னு நீங்க போயிட்டு இருந்தாலும் உங்க பசங்களையும் பார்க்கணும். நீங்க வந்து எல்லாமே பண்ணலாம் உங்க பசங்களுக்கு, ஆனா சில விஷயம் பண்ண முடியாமலும் போகும். அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நீங்க இது பண்ணுங்க, அதையும் கடந்து போங்க, பறந்து போங்க அப்படின்ற ஒரு படம். நல்லா இருந்துச்சு உண்மையில இந்த படம். பாட்டுலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. யுவனோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பரா இருந்துச்சு. உண்மையில தேவைப்படுற இடத்துல நிறைய இடத்துல வந்துட்டு இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு படங்கள். செம்ம படம். உண்மையிலே எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். இதுக்கு மேல நிறையவே கொடுக்கலாம் அந்த படத்துக்கு. இது கம்மியான கொடுத்துருக்கேன். நான் இன்னொரு வாட்டி கூட போலான்னு இருக்கேன் இந்த படத்துக்கு. எனக்கு செமையா இருந்துச்சு. எல்லாருமே பார்க்கலாம் இந்த படத்தை. ஃபேமிலி ஆடியன்ஸ் மட்டும் பார்க்கணும்னு அவசியமே இல்லை, எல்லாருமே பார்க்கலாம் இந்த படத்தை. உண்மையிலே இது ஒரு நல்ல படம், சூப்பரா இருந்துச்சு. படம் செம்மையா இருந்துச்சு ப்ரோ. நல்ல ஃபேமிலி படம். ஒரு பையன் என்னால இந்த இப்போ இருக்க ஜென்ரேஷன்ல ஒரு சின்ன பையன் என்னெல்லாம் குறும்பு பண்ணுவான், பேரண்ட்ஸ் எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணாது நல்லா காட்டியிருந்தாங்க. நல்லா காமெடியா போயிட்டு இருந்துச்சு. நல்லா சென்டிமெண்ட். நல்லா ஃபேமிலியா வந்து பாருங்க, சூப்பரா இருக்கும். இன்னும் எத்தனை டைம் வேணாலும் பார்க்கலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். அதான் சொல்லல, இப்போ இருக்க சின்ன பசங்க என்னெல்லாம் குறும்பு பண்ணி பேரண்ட்ஸ் எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணாங்க, எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்னு அதை காமெடியா நல்லா எடுத்திருக்காங்க. மியூசிக் எல்லாமே சூப்பரா இருக்கு. மியூசிக் எல்லாம் அதான் சொல்லல, இப்போ சின்ன பசங்க என்ன பண்ணாங்களோ அது அப்படியே சாங் மாதிரி அப்படியே பாட ஆரம்பிச்சிட்டாங்க. மியூசிக் டிஃப்ரெண்டா இருந்துச்சு இந்த வாட்டி. மற்ற படத்துல எல்லாமே டிஃப்ரெண்டா. புரியல.
கொடுத்த காசுல மாசு ப்ரோ சூப்பரா ஆசை ப்ரோ அதான் இந்த டைம் கூட வந்து பார்க்கலாம் அதுல காமெடியா ஃபுல்லாமே ஃபேமிலி மாதிரி தான் ப்ரோ ஃபேமிலிக்கு படம் சூப்பரா இருந்துச்சு. நீங்க புதுசா பாக்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு படத்தை நீங்க கண்டிப்பா தமிழ் சினிமால பாத்துருக்க மாட்டீங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த படத்தை முடிச்சு பார்க்கும்போது ஆடியன்ஸ்லாம் கிளாப் பண்ணாங்க. இந்த கல்ச்சர் வந்து தமிழ் சினிமால இருந்ததே இல்லை. கிளாப் பண்றாங்கன்றப்பவே அந்த ஸ்டாண்டர்ட் எங்கேயோ போயிடுச்சுன்னு தான் சொன்னோம். ஸோ இந்த படம் ரொம்ப ஃபென்டாபிளஸா ஒர்க் ஆயிருக்கு. ஆஹ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. புதுசா ராம் சார் நீங்க ரொம்ப புதுசா நீங்க பார்க்கலாம். ஸ்டார்டிங் எண்ட் வரையும் கதையோட அந்த இது ஆழமும் இருக்கும். அட் த சேம் டைம் அவர் யூஸ் பண்ண காமெடினா வேற லெவல்ல ஒர்க் ஆயிடுச்சு. அவர் அகில உலக சூப்பர் ஸ்டார், நம்ம என்ன சொல்றது, சூப்பரா பண்ணியிருந்தாரு. அப்புறம் எல்லாருமே சூப்பரா நடிச்சிருந்தாங்க. குறிப்பா அந்த குட்டி பையனோட கேரக்டர் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அந்த எல்லா கெமிஸ்ட்ரியும் சூப்பரா ஒர்க் ஆயிடுச்சு. குட்டி பையனோட அந்த அப்பா இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை நீங்க வந்து எதிர்பார்க்கவே மாட்டீங்க, ஆனா நீங்க நம்புவீங்க. அதுதான் வந்து அந்த படத்தோட ட்ரீட்மெண்ட் நான் நம்புறேன். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா யுவன் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் மட்டும் தான் பண்ணியிருந்தாரு. பட் சூப்பராகவே இருந்துச்சு. இந்த படத்துல புதுசா ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க, ஜிங்கிள்ஸ் மாதிரி பாட்டை அடிக்கடி யூஸ் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப புதுசா இருந்துச்சு. படம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க ஒரு கதையா பார்க்காம ஒரு அட்வென்ச்சரா இது பண்ணலாம். நீங்க அந்த படத்தை அவங்க ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி நீங்களும் அந்த படத்தோட ஒரு அட்வென்ச்சரஸா நீங்க டிராவல் பண்ணிட்டே இருப்பீங்க. முடிக்கும் போது உங்களுக்கு ரொம்ப ஒரு ஹோல்சமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். கருத்துலாம் ஒண்ணும் இல்லைங்க, ஜாலியா இருங்க, அவ்வளவுதான் அவர் சொல்ல வர்றாரு. இருக்கிற ப்ரெஷர்லாம் தூக்கி போட்டு எப்பவுமே ஜாலியா இருங்க அப்படின்னு தான் அவர் சொல்ல வர்றாரு. வேற எதுவும் இல்ல. அவரோட ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு இருக்கும். நீங்க அது பார்த்தா நீங்க கண்டிப்பா தியேட்டர்ல வந்து படத்தை பாருங்க, மிஸ் பண்ணிடுறீங்க. யாரு வேணாலும் இந்த படத்தை பார்க்கலாம். குட்டி பசங்கல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் கேங்கா வரலாம், ஃபேமிலியா வரலாம், யாரும் வேணாலும் வரலாம். நீங்க கண்டிப்பா இந்த படத்தை தியேட்டர்ல வந்து பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. நான் ஒரு ப்ரொமோஷன் பண்றதை கூட நினைச்சுக்கோங்க இந்த படத்துக்கு. கண்டிப்பா தியேட்டர்ல வந்து பாருங்க. சரி, இப்பதான் சொன்ன திரும்பி. ஓகே, சிரிச்சிட்டதுன்ற விட ஃபர்ஸ்ட் வந்து திருப்பி சொன்னது சொல்றேன்னு எதிர்பார்க்காதீங்க. அப்பா பையன்ற சென்டிமெண்ட்டை விட அந்த ஹோல் ஃபேமிலியோட இது நல்ல ரிலேட் ஆச்சு. முக்கியமா கிரேஸ் ஆண்டனி ரொம்ப ரொம்ப அருமையா பண்ணியிருந்தாங்க. நான் படம் ஆரம்பிச்சதுல இருந்தே பாரு எவ்வளவு அழகா பண்ணியிருக்காங்க, வர சூப்பரா நடிச்சிருக்காங்கன்ட்டு கிரேஸ் ஆண்டனி பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுக்கு ஈக்குவலா நம்ம இவரு சிவாவும் ரொம்ப அவரோட நல்லா இருக்குல்ல, இவர் இன்னும் இந்த மாதிரி நிறைய ட்ரை பண்ணலாம்ல, இவர் நல்லா பண்ற. இதுல ஒரே ஒரு விஷயம், அவர் நடுவுல ஒரு சின்னதா பாடுற மாதிரி ஒரு சீன் வரும். அவர் பாடினது அவர் வாய்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அவர் என்ன கேட்டா இன்னும் அருமையா பாடலாம். அதனால ஒரு அந்த மாரி அந்த சீனும் நல்லா இருந்துச்சு. அந்த சின்ன பையனும் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தான். எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. அவங்க என்ஜாய் பண்ணி பார்த்தாங்கன்றத பார்க்கல எனக்கு கொஞ்சம் ஜாலியா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. பாட்டு மியூசிக்லாம் அதான் எப்பயுமே ஒரே மாதிரியே பிஜிஎம்ஏ போடாம அடுத்தடுத்து ஒரு மியூசிக்கல் படம் மாரி பாட்டு, அது வந்து பாட்டா கம்போஸ் பண்ணது இன்னும் நல்லா இருந்துச்சு. அதாவது பிஜிஎம்மா இல்லாம பின்னாடி பாட்டா போட்டது புதுசா இருந்துச்சு. இதுல முக்கியமான மேட்டர் என்னன்னா, இது வந்து எல்லா இடத்துலயும் ஒர்க் அவுட் ஆகுமான்றது டவுட் தான். இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டா தான் பண்ணிருக்காங்க. ஆனா இது ரொம்ப நல்லா வந்திருக்கு. சூப்பர். அதான் ப்ரோ, நானும் ஆடியன்ஸ் தான். அதான் அந்த சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாம் சூப்பரா பார்த்தது. எனக்கும் பார்க்க நல்லா ஜாலியா இருந்துச்சு. பாரு எல்லாம் நல்லா சூப்பரா இது பண்றாங்கன்ட்டு. இதுல என்ன கதைனா, நாம வந்து பார்த்து சிரிக்கிறத விட மத்தவங்க பார்த்து சிரிச்சா இன்னும் ஜாலியா இருக்கும்ல, அந்த மாதிரி நல்லா ஜாலியா இருந்துச்சு. நைஸ், தேங்க்யூ.